கௌதம் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ நேத்து ஹீரோ யூனிவர்சிட்டியில எல்லாரும் ட்ரேட் எடுத்திருந்தாங்கல்ல, ஆமா. அதுல பிரேக்கர் உடைச்சிட்டு வந்தா நம்ம எடுக்க மாட்டோம்ல ப்ரோ. ஆனா எடுத்தாங்க. அதுதான் ப்ரோ நான் வந்து ஆக் மை டவுட்ல கேட்டேன். பிரேக்கர் ஹீரோ யூனிவர்சிட்டியில பிரேக்கர் மேல இருந்ததுல்ல, அதை போய் டச் பண்ணிட்டு தானே கீழே வந்து என்ட்ரியே கொடுத்தது. 5 மினிட்லயா? 5 மினிட்ஸ். சொல்லுங்க. அது டச் பண்ணிட்டு என்ட்ரி கொடுத்தா நம்ம எடுக்க மாட்டோம் தானே ப்ரோ. அந்த மாதிரி செட்டப்பே மேல அது சைட்ல லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பாருங்க ப்ரோ. சரி. கீழே 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 அதுக்கும் கீழே. இந்த இடத்துல இந்த ஒரே நிமிஷம் மார்க் பண்ணி இதுல போட்டு விடுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல அது இருக்குல்ல, அது இருக்கு. அதான் ப்ரோ. இதுவா? அந்த பிரேக்கர் மேல டச் பண்ணிட்டு வந்துருச்சு இல்ல ப்ரோ. கேக்குதா? கேக்குது ப்ரோ. என்ட்ரி வந்து இந்த ஐயர் தாண்டதுக்கு அப்புறம் வச்சிருக்காங்க. அதான் ப்ரோ, அதுக்கு மேல பக்கத்துல ஒரு பிரேக்கர் இருக்குல்ல. அது ஒரு சார் வந்து என்ன சொன்னாருன்னா, நம்ம ஒரு என்ட்ரி எடுக்க போறோம்னா அதுக்கு மேல இருக்க ஹைய வந்து எடுத்துட்டு வந்தா நம்ம எடுக்க கூடாது சொன்னார்ல என்ட்ரி. ஒரு ஹை இருக்குல்ல, என்னங்க ப்ரோ? டார்கெட் இருக்குல்ல, ஒரு டார்கெட் ஒன்னு பண்ணுவீங்கல்ல, ஒரு ஹை, ஒரு ஈக்குவலைஸோ டார்கெட் பண்ணுவீங்கல்ல. ஆமா. அந்த டார்கெட்டை எடுத்துட்டு வந்தானா திருப்பி எடுக்க கூடாதுன்னு சொல்லியிருப்போம். பக்கத்துல இருக்கிற பிரேக்கரை எடுத்துட்டு வந்தாலே எடுக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன் ப்ரோ நாங்க. அதனாலதான் உங்களுக்கு மொமெண்டம் என்ன சொல்லுது? எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருந்துச்சு ப்ரோ. ஸ்பீட் அப் இதுதானே வந்து இது வந்து நியூஸ விட்டு எடுத்தது. சரிங்களா? அது வந்து பண்ண முடியாது. அது அன்பார்ச்சுனேட்டா வந்தது. டார்கெட்டே எடுத்துட்டோ இல்ல 1:1 போயிட்டோ கீழ வருதுன்னா ஒமிட் பண்ண சொல்லியிருப்போம். ப்ரீவியஸ் இது எடுத்திருந்தாலும் ஒருவேளை இப்ப நீங்க சொன்ன கணக்கே அங்க இருந்து ரிட்டர்ன் ஆகும்னா வேகமா ரிட்டர்ன் ஆயிருச்சுன்னா இங்கே எஸ்எல் அடிச்சிருக்கும். அது ஒர்க் ஆகுறதுனால தான் உங்களுக்கு டிவி போயிருது. டார்கெட் எடுத்துட்டு வந்தா மட்டும் நம்ம எடுக்க வேணாம். எடுக்க வேண்டாம். ஆமா. ஒருவேளை இல்ல வேற ஏதாவது ஜோனை தொட்டு வேகமா இம்பல்ஸா வருதுனாலும் எடுக்காதீங்க. சரிங்க ப்ரோ. ப்ரோ இந்த ஃபண்டிங் புக்ஸே ஓபன் ஆக மாட்டேங்குது ப்ரோ. நைட்ல இருந்து क्वेश्चन ரன்னிங்ல இருக்கு. இப்ப டேஷ்போர்ட் ஓபன் ஆக மாட்டேங்குதுன்னா எது ஓபன் ஆக மாட்டேங்குது? எதுவுமே ஓபன் ஆகல ப்ரோ. டேஷ்போர்டும் ஓபன் ஆகல, ட்ரேடிங் பிளாட்ஃபார்மும் ஓபன் ஆக மாட்டேங்குது. அப்படியா? இம்பல்சிவா மேல ஏத்தனான்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன பாக்கலாம் ப்ரோ ஒரு ஆஃபர் ஸ்டேஜ். இம்பல்ஸா ஏத்தனானா அவன் சொன்ன ஆஃப் ரிஸ்க்ல பாத்தீங்க. இந்த ஹை உடையாத வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணணும்? செல்லு தான் பார்க்கணும். ஒருவேளை இம்பல்ஸா நவுத்தி இந்த ஹையை உடைக்கிறான்னா பிரைஸ் எதுக்கு ரெடி ஆகுதுன்னு அர்த்தம்? டேவோட கீ லெவலுக்கு போய் ரெடி ஆகுறான்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்போ வரைக்கும் டேவோட கீ லெவல் மிட்டிகேட் ஆகுதுன்னு வந்துருக்குது. அப்ப இன்னைக்கு நியூஸை வச்சு பிரைஸ் டிஎக்ஸ்ஒய் ரிவர்சல் சைன் புரியுது அப்படின்னா இது டேவோட கீ லெவலுக்கு போறதா இல்ல ட்ரெண்ட் சேஞ்சா? டேவோட கீ லெவலுக்கு போறது ப்ரோ. அப்ப அது என்னது? ரிவர்சல் எடுக்குதுன்னு தான் அர்த்தம். ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுது கீ லெவலுக்கு தான் அர்த்தம். அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டை பிடிக்கிறது 1 ஹவர்ல போயோ 4 ஹவர்ல போயோ பை பாக்குறது கவுண்டரா ப்ரோ ட்ரெண்ட்? கவுண்டர் ட்ரெண்ட். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி ரிஸ்க் இருக்கு. புரியுதுங்களா? இப்ப இதே ஹீரோ வச்சு சொல்றீங்களா? சர்க்கார் நல்ல வேலை ப்ரோ ஆர்டர் ஃப்ளோக்கு எஸ்எம்டி தான் இருக்கா ப்ரோ? ப்ரோ எஃப்இஜிக்கு பார்த்தா போதும். ஆர்டர் ஃப்ளோ ஓபிக்கு வந்து நீங்க இது நோட் பண்ணிக்கிங்க. எப்படி சொல்றதுன்னா ரிஜெக்ஷன் இருக்குல்ல, ரிவர்சல் கேண்டில். ஆமா ப்ரோ. அதை பார்க்கணுங்கிறது கட்டாயம். சரிங்களா? கொடுத்துருப்பாங்களே 7 கிரைட்டீரியா ஜோனுக்கு ஒரு கிரைட்டீரியாவும் எவர்கிரீன் என்ட்ரி மாடலுக்கு ஒரு கிரைட்டீரியாவும். எவர்கிரீன் என்ட்ரி மாடல் கிரைட்டீரியால தான் உங்களுக்கு டைவர்ஜன்ஸ் தேவை. ஓபிலையோ ஆர்டர் ஃப்ளோலையோ வந்து ரிஜெக்ஷன் பார்த்து. ஓகே ப்ரோ. இதுல என்ன ப்ரோ சொல்லுது? டே பையர்ஸ் நேத்தோட டார்கெட் எடுத்துச்சா? அப்ப 1 ஹவரோட இன்டர்னலுக்கு வேலை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தமா? எஃப்இஜி டு எக்ஸ்டர்னலுக்கு கரெக்டா ப்ரோ? கரெக்ட் தான் ப்ரோ. இப்ப இதுக்கு சொல்லுங்க, எக்ஸ்டர்னல் எடுத்துட்டான் பிரைஸ், அடுத்து என்ன பண்ணும்? ஆர்டர் ஃப்ளோ இல்லனா ஓபிக்கு வரணும். இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க.
ஃப்ராக்டல் எடுத்துட்டான் இல்லைங்களா? இது என்னது ப்ரோ? இது மைனர். இப்போ இதுக்கு எஃபிஜி இருக்குங்களா? இருக்கு ப்ரோ. செகண்ட் கிளாஸ் டோஸ் இம்பேலன்ஸ். ஆர்டர் ஃப்ளோ போடுவீங்களா? இன்டியூஸ்மெண்ட் இருக்கா ப்ரோ? இருக்கு ப்ரோ. அப்போ ஒன்று என்ன பண்ணுவோம், அந்த இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துட்டு போகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று இந்த இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துட்டு போகும். அப்படி இல்லைன்னா இந்த எஃப்இஜியோட கம்பைனாக இருக்குல்ல ஓபி, இப்படி வந்துட்டு போகும். புரியுதுங்களா? இது என்னைக்கு ஃபார்ம் ஆயிருக்கு? இன்னைக்கு தான் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ 15 மினிட்ல போகும்போது இது ஏசியன் லோவா ப்ரோ? ஆமா. ஏசியன் லோவும் 1 ஹவரோட இன்டியூஸ்மெண்ட்டும் சேம் பாயிண்டா இருக்கும்போது இந்த 1 ஹவரோட இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துட்டு ரிஜெக்ஷன் வச்சு 5 மினிட்ல பிரேக்கரோ சாக்கோ வச்சோம்னாவே என்ன பண்ணிக்கலாம், என்ட்ரி வந்து பார்க்கலாம். இங்க என்ட்ரி கொடுக்க தடுமாறினா பிரைஸ் இங்க வரும். சரிங்களா? இந்த இடத்தையே நியூஸ்ல உடைக்கிறானா என்ன ஆகுதுன்னு அர்த்தம். டேவோட எஃபிஜிக்கு பிரைஸ் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு ரெடி ஆயிடுச்சு, ஸ்லோ டவுன் ஆகி இங்க இருந்து போறதுக்கு ரெடி ஆயிட்டான்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்போ இன்னைக்கான சினாரியோ பைக் வருமா செல்க்கு வருமா? ஹீரோ யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் ப்ராபபிலிட்டி எதுக்கு அதிகம்? பைக் அதிகம். டிஎக்ஸ்ஐ பொறுத்த வரைக்கும் செல்லுக்கு அதிகம். சரிங்களா? ஜிபிபி யூஎஸ்டி யார் சொல்றீங்க? யோகராஜ் ப்ரோ நீங்க தானே பேசுனீங்க, நீங்க வா. நீங்க போயிட்டாரா? சொல்லுங்க ப்ரோ. இப்போ டிஎக்ஸ் இது ஜிபிபி யூஎஸ்டி என்ன பண்ணலாம், இதுவும் என்ன பண்ணிடுச்சு, டே வயசை பொறுத்த வரைக்கும் எடுத்துச்சு. சரிங்களா? இப்போ எடுத்து ஸ்வீப்னு இது லிக்விடிட்டி ஸ்வீப் ஆயிருக்குன்னு எடுத்துங்க. ஏன்னா ஸ்வீப் ஆயிட்டு இம்பல்ஸ் மூவ் வச்சு செல்லுக்கான எஃபிஜே கட் பண்ணி பிரைஸ் நிக்குது, மொமெண்டம் பை ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம் இதை ஸ்வீப் பண்ணி. சரிங்களா? சாக் கணக்கிறதுக்கு பதில் எஸ்எம்டி கிரேட் இருக்குது அங்க இருக்கு. அப்போ இன்டர்னல் டு எக்ஸ்டர்னலுக்கான டார்கெட் முடிஞ்சு போச்சா ப்ரோ? முடிஞ்சு. இப்போ நான் 1 ஹவர் வச்சுக்கிறேன். 1 ஹவர்ல எனக்கு ஏதாவது கரெக்டா ஒரு ரேஞ்ச் லாக் ஆகுதான்னு பாருங்க. ஒரு ஸ்வீப் சாக்கு அந்த மாதிரி ஏதாவது வச்சு ஒரு ரேஞ்ச் லாக் ஆகுதான்னு பாருங்க. கண்ணுக்கு தெரியல இருக்காது. கீழே அந்த டோஜி இது எடுக்கலாமா? இது ஸ்வீப் எடுக்கிறீங்களா? அது வேண்டாம். ஏன் வேண்டாம் கரெக்டா சொல்லுங்க. ஏன்னா 1 2 3 இதான் சென்டர் கேண்டில், 1 2 3 இதான் 3ஆவது கேண்டில். அப்போ இன்டியூஸ்மெண்ட்டா வராது. புரியுதுங்களா? ஸ்வீப் சாக் அடிச்சுதுன்னா என்ன பண்ணுது, ஹையை உடச்சிருக்கிறானா ஸ்வீப் அடிச்சுட்டு. ஆமா ப்ரோ. ஆல்ரெடி இங்க இருக்கிற ஓபி மிட்டிகேட் ஆகி போயிருக்கா ப்ரோ. ரைட்டு படிக்கும் போது இந்த ஓபி என்னவா வரும், ஆர்டர் பிளாக் ஆகுங்களா? ஆமா ப்ரோ. இதுக்கு இன்டியூஸ்மெண்ட் எதுக்கு வரும், இது வருங்களா? இவன் ஒண்ணு இதை எடுத்துட்டு போகணும், அப்படி இல்லைன்னா ஓபி வரைக்கும் வந்துட்டு போகணும். ஜிபிபியும் இங்க நியூஸ் இருக்கு. இது பை. இந்த ஏரியா உடஞ்சிருச்சுன்னா எதுக்கு போறான்னு அர்த்தம் இருக்கு. எதுக்கு போறான்னு அர்த்தம் அந்த ஏரியா உடஞ்சிருச்சுன்னா? டே எஃப்விஜி டே கரெக்ஷன். டே இம்பேலன்ஸ். சரிங்களா? 1 ஹவர் இந்த ஜோன் உடஞ்சிச்சுன்னா அடுத்து எங்க வரும், டேவோட எஃபிஜிக்கு பிரைஸ் ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்க போகுதுங்கிறது அர்த்தம். புரியுதுங்களா? ஓகே ப்ரோ. எதுல என்ட்ரி பார்க்கலாம் ப்ரோ? ஹீரோல வர மாதிரி இருக்கா, ஜிபிபில வர மாதிரி இருக்கா? எது கிளீனா இருக்கு உங்க கண்ணுக்கு? எது ஹீரோ கிளீனா இருக்கா? அப்ப ஹீரோ ஸ்கிரீன்ல எடுத்து வச்சுட்டு விட்டுருங்க. ஜிபிபியும் வச்சுக்கங்க, ஆனா மெயினா பார்க்க பத்தி ஹீரோ தான். புரியுதுங்களா? ஸ்லோ டவுனா இறங்கி வந்து ஓபி டேப் ஆகணும், அவன் ஆர்டர் ஃப்ளோ ஓபி டேப் ஆகணும், டிஎக்ஸோயும் ஆர்டர் ஃப்ளோ டேப் ஆயிட்டு வரலாம். சரிங்களா? ஆக்சுவலா ஹீரோ ஜிபிபி இன்னைக்கு சொல்லுங்க ப்ரோ. யாரோ மியூட் வச்சு மைக் மியூட் வச்சிருப்பாங்க. சொல்லுங்க. ஈவில் வந்து ஏஷியன் லோ எடுத்துட்டு கன்ஃபர்மேஷன் கொடுத்தா பார்க்கலாம்னு சொன்னீங்க. ஆனா அது பிரீமியம்ல இருக்குல்ல, பார்க்கலாம். பாருங்க, தப்பு இல்ல. ஏற்கனவே அந்த மாதிரி ஒரு டைம் ஒர்க் ஆச்சு. கேட்ட கேள்வி கரெக்ட் தான். பட் நியூஸ்ல அந்த லிக்விடிட்டி நியூஸ் இருக்கனால சொல்றேன். நியூஸ்ல அந்த லிக்விடிட்டி எடுக்குதுன்னு வச்சுக்கோங்க, எடுத்து கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்கன்னா அதுதான் டைரக்ஷன். நியூஸ் இருக்கனால சொல்றேன். அதாவது ப்ரோ ஹீரோவும் டிஎக்ஸ்ஓயும் சேர்த்து கன்ஃபர்மேஷன் கொடுத்தானா போறான். பட் ஆனா நம்ம பிரீமியம்ல இருக்கனால எடுக்காம விட்டுறோம்.
அதுதான் கேட்டுக்கிறேன் ப்ரோ உங்கள்ட்ட ரிஸ்க் கன்ஃபர்மேஷன். கம்மியா வச்சு. ரிஸ்க் கம்மியா வச்சு போகலாம். ம். ஓகே ஓகே, ம். தேங்க்ஸ் ப்ரோ. ம். XAUSD. அடுத்து யார் சொல்றது XAUSD? யாரு இது சொல்றது? நானா கூப்பிடல, நீங்களா வாங்க. கௌதம் நாகூர் சொல்லட்டுங்களா? சரி வாங்க, சந்தோஷம். சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? இப்ப நிக்கிறது எங்க நிக்கிறோம்? இது ஒரு இம்பேலன்ஸ் சொல்லிருக்காங்க கௌதம். டேட் இம்பேலன்ஸ். ப்ரீவியஸ் டேவோட லோ எடுத்தானா, நேத்தோட லோ பை லோ. பண்ணிச்சா, இப்போ 1 ஹவர்ல ஆமா. பிரேக்கரோ சாக்கு இல்ல வச்சானா பை பார்க்கலாமா? பார்க்கலாம் ப்ரோ. ஏன்னா ஸ்ட்ரக்சர் எல்லாம் அந்த ஸ்ட்ரக்சர் மூவ்மெண்ட் எல்லாம் ஆல்ரெடி பை சைடு தான் காலையிலேயே இருக்கு. ஸோ பார்க்கலாமா? எடுக்கலாம். நியூயார்க்ல பார்க்கலாம். ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து கமாடிட்டிங்னால நான் நியூயார்க்கில் பார்க்குறது பெட்டர் பெஸ்ட்டு. நியூயார்க்ல பார்க்கலாம். இப்போ எதை உடைச்சா சொல்லுவீங்க? இது இருக்கு, ஆனா இது இன்சைட் பாரா இருக்கு, நான் என்ன பண்ணலாம்? ஓ அப்போ இந்த பிரேக்கர் பெருசாக இருக்குது கௌதம். உடைச்சிருச்சுன்னு வைங்க, நான் இங்க சாக்கு வச்சிட்டான் சரிங்களா, இது ஒரு 3 மேன் ஃபார்மேஷன், இந்த பிரேக்கர் வச்சிட்டான், டிராப் பேஸ் ஸ்டாப் உடைச்சிட்டான், ஆனா அது இன்சைட் பாரா இருக்கு, என்ன பண்ணிக்கலாம்? அப்படின்னா அந்த மேலே இருக்கிற ஃபேரவேல கேப் மேலே இம்பல்ஸாக வச்சு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் வரும். அந்த இம்பல்ஸாக வச்சு அதுக்கப்புறம் ஒரு ஃபேரவேல் கேப்பை எடுத்து போனோன்னா நம்ம அதுலேருந்து பிளான் பண்ணிக்கலாம். ஆஃப் ரிஸ்க் அல்லது 0.75% ரிஸ்க் அந்த மாதிரி போகும் சரிங்களா. ஓகே. அப்படி இல்ல அப்படின்னா இப்போ அந்த பார்த்தீங்கன்னா செல் சைடு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குல்ல கௌதம். அது அதை தாண்டி ஆமா, அதனால சொல்லுவோம், ஓகே. அதனாலதான் ரிஸ்க் கம்மியா வச்சுப்போங்க. போன ஓ டைம் ஓகே. அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி இப்படி பிரேக்கர் வை, புரியுதுங்களா? இந்த லெவல் தெரியுதுங்களா? புரியுது இந்த புரியுது. லெவலை மிடிகேட் பண்ணி இப்படி பிரேக்கர் வை. இந்த 2 சினாரில ஏதாவது ஒரு சினாரியோ நடக்கும். அப்பனாதான் இது என்ன மாறும், பைக் வந்து நல்ல கிளாரிட்டியா உங்க கண்ணுக்கு தெளிவா தெரியும். இப்போ உல்டாவா நான் என்ன சொல்றேன்னா, பிரைஸ் வந்து டேவோட எஃபிஜே டேப் ஆயிட்டான், இந்த இதை எடுத்துட்டான், இப்படி மேல ஏறுறீங்க, இங்க இருந்து ரிட்டர்ன் ஆனானா செல் பாப்பீங்களா? செல் பார்க்கக்கூடாதுங்க எனக்கு. ஏன்னா எஃபிஜி தொட்டுக்கிறான், எதுவும் தொட்டுக்கிறான். இப்போ டேல தொட்டு எஃபிஜி ஃபெயில் ஆச்சுன்னா பிரைஸ் அடுத்து எங்க போகும்? மேல் எஃபிஜில ரியாக்ட் ஆகல, இந்த ஓபில ரியாக்ட் ஆகணும்னா பிரைஸ் அடுத்து எங்க போகும்? கீழே கீழே அந்த இவ்வளவு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் மேல லைன் இப்படி. வந்துட்டு இந்த ஏரியா தான் இந்த லிக்விடிட்டி எடுக்க போதா இந்த லிக்விடிட்டி எடுக்க போதான்னு தீர்மானிக்கிற இடம். ஓகே ஓகே அப்ப ஓகே. இங்க இருந்து பை திரும்பினானா அடுத்த டார்கெட் இது சரிங்களா. அப்போ இந்த ஓகே. இடத்துல இருந்து இம்பல்ஸா பைக்கு 1 ஹவர்ல கரெக்ஷன்ஸ் வருதா, உடைக்கிறானா பாரு. இந்த ஏரியாவே உடைஞ்சானா ரிஸ்க் கம்மியா போங்க. இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி இங்க ஒரு பிரேக்கர் கிரியேட் பண்ணி வச்சானா எப்பயும் போல நார்மல் ரிஸ்க்ல நீங்க போகும். போகலாம். ஓகே. கரெக்டா இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, இது ஏன் ஃபெயில் ஆச்சு? எஃபிஜி மேல ஒரு ஃபோக்கஸ் ஆர்டர் ஃப்ளோ ஆர்டர் ஃப்ளோ தான் ஃபோக்கஸ் பண்ணோம். ஆனா ஏன் இந்த ஏரியா ஃபெயில் ஆச்சு? கீழே லிக்விடிட்டி ப்ரோ, ஸ்பீடா அப்ரோச் ஆகிது bro. வரதுனால ப்ரோ தூக்கிட்டு வந்தாரா bro? டேவே வந்து இந்த டார்கெட் எடுத்துட்டு வேக வேகமா இறங்குறானா என்ன சொல்லிருக்கோம்? கீழே இந்த ஓபிக்கு வர போறான். ஓபி பிரைஸ் இந்த ஏரியாவை உடைக்க போகுதுன்னு அர்த்தம், அவ்வளவுதான். அப்போ டேவோட ரிவர்சல் வைக்கிறான்னா டேவோட எஃபிஜி தான் போகும் பிரைஸ். நடுவில் இருக்கிற 1 ஹவர் வேலை செய்யாது. உங்ககிட்ட ஒரு கிளாஸையும் சொல்லியிருக்கேன், டேக்கான டார்கெட் முடிஞ்சிருச்சுன்னா 1 ஹவரோட ஜோன்ஸ் ஃபெயில் ஆகும். டேவோட டார்கெட் எடுத்துருச்சுன்னா டேவோட எஃபிஜி தான் பிரைஸ் போகும்னு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்குங்களா? ஆமா ப்ரோ. அப்ப டே பயாஸை பொறுத்தவரை ப்ரீவியஸ் டே ஹையஸ்ட் ஸ்பீட் பண்ணி வேக வேகமா கீழே இறங்குறான் அப்படின்னா அப்ப எப்படி நம்ம போய் பார்க்க முடியும்? முடியாது இல்ல. இப்ப அதே சினாரியோ இங்க வாங்க, நேற்று ப்ரீவியஸ் டே லோவா எடுத்துட்டான், இங்க இருந்து பை வந்தா பார்க்கலாமா? பார்க்க கூடாது. எஃபிஜி டேப் ஆயிட்டான், நல்ல ரேட் தான் சரிங்களா, கொஞ்சம் அக்ரெசிவா இருக்கிறான். இங்க இருந்து ப்ரீவியஸ் டே லோ எடுத்துட்டான், செல் சைட் லிக்விடிட்டி எடுத்துட்டான், இன்டர்னல் லிக்விடிட்டியான எஃபிஜி மிட்டிகேஷன் ஆயிடுச்சு. 1 ஹவர்ல பிரேக்கரோ சாக்கோ வச்சா என்ட்ரி பார்க்கலாமா? பார்க்கலாம் ப்ரோ. பார்க்கலாம் ப்ரோ. ஆல்ரெடி ஸ்ட்ரக்சர் மூவ்மெண்ட் பை சைடு தான் இருக்கு. ஸோ நீங்க ரிஸ்க் கம்மி வச்சு மேஜர் வந்து பைக்கு கொடுங்க, மைனரா செல்லு கொடுங்க சரிங்களா. ஆனா அந்த இம்பல்சன்ஸ் வந்து தெரியணும், வேக வேகமா உடைக்கணும். அப்பதான் ஓகே ஓகே மொமெண்டம் வந்து ஓடும், இல்லைன்னா பார்க்காது. ஓகே. ஹார்மோனிக் அட்டாச் ஆகி வந்தது ப்ரோ. இதுல மொமெண்டம் பைக் இருக்கு, நான் எடுக்கல. பாரு. எல்லாம் அட்டாச் ஆகி தான் வந்துருக்கு சரிங்களா. கௌதம் ப்ரோ ஒரே ஒரு டவுட், ம்
லாஸ்ட் வீக் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ப்ரோ இஆர்ல எடுத்துருச்சுங்கிற மாதிரி. ஆமா. ஆனா அது இன்சைடர் பார் தானே ப்ரோ, அது எந்த இடத்துல கன்சிடர் பண்ணலாம் எந்த இடத்துல கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு மட்டும். எதுல இன்சைட் பாரா இருந்தாலுமே அந்த ஹையை எடுத்துட்டான். இப்ப இன்சைட் பாரோட ஒரு இன்சைட் பார் இருக்குது. இன்சைட் பாரோட ஹை லோ என்னன்னு சொல்லுவீங்க? ஹைலோ லிக்விட் தான் ப்ரோ. அப்புறம் அதை எடுத்துட்டோம். இல்ல ப்ரோ, நான் இன்சைடர் பார் எடுத்தனால அதை எல்லாம் சேர்த்து ஒரே கேண்டில், அப்ப அதுதான் இஆர்ல அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணியிருந்தேன், அதான் கேட்டேன். இன்சைட் பார் ஹையை எடுத்துட்டானா மொத்தமா ஏஆர்எல் எடுத்துட்டாங்க. ஓகே ஓகே ப்ரோ. சரிங்களா? பிரைஸ் என்ன பண்ணோம்னா ஒரு பெரிய கேண்டிலா போட்டுட்டு உள்ளுக்குள்ள திரிஞ்சிட்டு இருக்கும். அப்ப இந்த ஹை தானே அடுத்த எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி. அது இன்சைட் பாரா இருந்தாலுமே அப்ப அதை எடுத்துட்டானாவே பை சைடு செல் சைடு லிக்விடிட்டி பை சைடு லிக்விடிட்டி கலெக்ட் ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம். ஆமா ப்ரோ. உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கறேன், வரது சொல்றீங்களா? ஓகே ப்ரோ. இது ஒரு இன்சைட் பார், சொல்லுங்க ப்ரோ. ஒரு செல் சைடு கேண்டில் வச்சுட்டீங்க. சரிங்களா? இந்த இன்சைட் பாருக்கு கீழே ஒரு கீ லெவல் இருக்கு. அது எஃப்இஜி வச்சுக்கோங்க, ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, ஓபி எது வேணா வச்சுக்கோங்க. சரிங்களா? பிரைஸ் இப்படியே டிராவல் ஆகிட்டு வந்து ஓகே. இந்த இன்சைட் பார் லோ எடுத்து இந்த எஃப்இஜி மிட்டிகேட் பண்ணிட்டானா இங்க இருந்து என்ட்ரி பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டீங்களா? பெஸ்டா இருக்கும் ப்ரோ பார்த்தா. அப்ப ஹை எடுத்தா மட்டும் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க, லோ எடுத்தா என்ட்ரி பார்க்குறீங்க. கரெக்டா இருக்கு ப்ரோ. பாயிண்ட் தான். இன்சைட் பாரா இருந்தாலும் அந்த ஃப்ராக்டல் ஃபார்மேஷன் வந்து அந்த ஃப்ராக்டலை தாண்டிடுச்சு. 3 கேண்டில் ஃபார்மேஷன் இப்படி வந்து அது இன்சைட் பாரா இருந்தாலும் அந்த 3 கேண்டில் தாண்டி இப்படி விட்டு விட்டுனாவே முடிஞ்சது தான் அர்த்தம். அந்த கிரைட்டீரியா சம்டைம்ஸ் ஒர்க் ஆகும், மேஜர் நம்பர் ஆஃப் டைம் ஃபெயில் ஆகும். போட்டு பாருங்க, ஆனால் என்ட்ரி வேணா ஒரு 6% போட்டு பாருங்க, வந்தா எடுத்துங்க. இல்ல ப்ரோ, இது ஜேர்னல் பண்ணிட்டேன் ப்ரோ, நீ நான் பாக்குறேன் ப்ரோ, இதை எடுக்க கூடாதுங்கிற மாதிரி தான் பண்ணியிருக்கேன், நீ வருதான்னு மட்டும் பாக்குறேன், வந்து அப்டேட் பண்றோம். சரிங்களா? ஓகே ப்ரோ. என்ன ப்ரோ முக்கியம் ஒரு நான் அந்த வேலை என்ட்ரி எதுவும் பார்க்க இதையும் நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? ரேலி பேஸ் ரேலி போட்டிங்கன்னா மொத்தமாக மார்க் பண்ணி ஆர்டர் ஃப்ளோ மார்க் பண்ணி என்ட்ரி பார்க்கலாம். ஸ்வீப் சார்ட் எல்லாம் இருக்கு. இதான் அடுத்த லீவர் மேலே உங்களுக்கு எக்ஸ்டர்னல் என்ன எடுக்கல. அப்போ என்ன ஆகும்னா ஸ்லோ டவுன் அப்ரோச் வரும்போது எக்ஸ்டர்னல் டார்கெட் பண்ணலாம். வேகமாக அந்த நேற்று மாதிரி வந்தானா விட்டுருங்க. புரியுதுங்களா? ஹேஷ்டாக் இவனும் டேவோட ஐயா தூக்கிட்டு வரான் ப்ரோ. ஞாபகம் அதெல்லாம் நோட் பண்ணும். நம்ம வேகமாக வரக்கூடாது, பொறுமையாக வரும். பரவாயில்ல, நல்ல டெவலப்மெண்ட் தெரியுது. நேற்று ஹீரோ யூஸ்டி என்ட்ரிலாம் பார்த்தேன், நல்லா பிடிச்சி போட்டிருந்தீங்க. 20-25 பேர்த்துக்கு மேலே போட்டிருந்தீங்க. சந்தோஷம். நவீன் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. இருக்கிறீங்களா? இருக்கேன் ப்ரோ. -6% இருந்து +5% வந்துருக்குது. ஃபேஸ் 2 பாஸ். என்ன பண்ணி ப்ரோ பாஸ் பண்ணீங்க சொல்லுங்க. ப்ரோ நீங்க ஃபோர்காஸ்ட் போட்டதை வந்து நோட்ஸ் எடுத்து தான் ப்ரோ பாஸ் பண்ணேன். வேற என்னலாம் பண்ணீங்க? என்ன பண்ணலாம் பாஸ் அந்த ஆகும்? நீங்க ஒரு ஐடியா கொடுங்களா? நம்ம ஒரு ஐடியா கொடுங்க. இது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நீங்க சொன்ன அப்புறம் சேஞ்ச் பண்ணேன் ப்ரோ. அப்புறம் ரிசல்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த டே கீ லெவல் மிட்டிகேஷனு, அப்புறம் அந்த டவுட் கிளியரிஃபைங் வீடியோ ஒன்று போட்டீங்க ப்ரோ. அந்த வீடியோ பார்த்து தான் ப்ரோ. இப்போ எப்படி ப்ரோ இருக்குது கான்ஃபிடென்ட்? ப்ராஃபிட் பண்ணிடுவீங்களா? அடுத்தடுத்த அக்கௌண்ட்டும் பாஸ் பண்ணிடுவேன். டெமோ அக்கௌண்ட்ல எடுத்திருந்தேன் ப்ரோ. அடுத்தடுத்த அக்கௌண்ட்டும் பாஸ் பண்ணிடுவோம் ப்ரோ, நம்பிக்கை இருக்கு. நீங்க வீடியோ போட்டதுனால இப்ப இந்த டே பயாஸ் ஏன் வந்து பாடி க்ளோஸ் பண்ணணும் அதெல்லாம் வந்து அதுக்கு முன்னாடி கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு எனக்கு புரியாம இருந்துச்சு. அதை வந்து ஒரு இதை மட்டும் பண்ணிட்டு விட்டுட்டேன். நீங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணீங்களே, ஒரு டே பயாஸ் வந்து பாடி க்ளோஸ் பண்ணா அது உள்ள வந்து ஆர்டர் ஃப்ளோ ஓபி கீ லெவல்ஸ் இருக்கும். அது ஒடிஞ்சாதான் வந்து நெக்ஸ்ட் செல்லுக்கோ பைக்கோ கீ லெவல்லாம் மாறும் அப்படின்னு சொன்னீங்க. அதெல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் நான் அந்த மிஸ்டேக் பண்ணல. புரியாததுக்கு முன்னாடி எனக்கு வந்து தெரியாத மாதிரி இருந்துச்சு. அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நீங்க ஒரு வீடியோ போட நல்லா இருக்கும் ப்ரோ. அது கொஞ்சம் தனியாவே இதே ரெகுலரா அட்டன் பண்ணுங்க.
இப்ப நீங்க சொல்றதுல அவங்களுக்கு வந்து ஒரு அளவு புரியும். நம்மளாலயும் பண்ண முடியுங்கிற மாரி மத்தவங்களும் நினைக்கிறோம். 88 பேர் இருக்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கங்க. சரிங்களா? இப்ப நீங்க மட்டும் பண்ணக்கூடாது. ஆஹ் எல்லாத்தையும் பண்ண வைக்கணும்ல. ஆஹ் ம். ஆமா ப்ரோ. அதனால அப்புறம் ம். நீங்க அந்த வீடியோல சொல்லி கொடுக்குற அந்த நரேஷன் பில்ட் பண்ணணும் ப்ரோ. அதுதான் மெயின். எது ம். எந்த கீ லெவல்ல வந்து நம்ம கை வைக்கணும், வைக்க கூடாது, ரிஸ்க் ம். எப்படி பிரிக்கணும், அதெல்லாம் நீங்க சொல்லி தந்து அதை ஃபாலோ பண்ணி தான் ப்ரோ நான் பாஸ் பண்ணேன். சந்தோஷம் bro. 6% லாஸ் ஆயிட்டும். நீங்க ம். சொன்னதெல்லாம் மைண்ட்ல வச்சுதான் ப்ரோ. லாஸ் ஆயிடுச்சுன்னு நான் யோசிக்கல. 6% லாஸ்ட்ல ஏன் போனீங்க? அது வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் ப்ரோ கொஞ்சம். ஆ. அது போகக்கூடாது. இனிமே அதாவது இந்த திருப்பி என்ன பண்ணக்கூடாதுன்னா, அந்- பின்னாடி திரும்பி பார்க்கக்கூடாது. இனிமே வந்து ஆஹ் மேல மட்டும் தான் போணும். சரிங்களா? ஆஹ் அந்த மாரி ஆஹ் மாத்தி. அறிவு ப்ரோ. அந்த நீங்க இருக்கிறீங்களா? இருக்கும் ப்ரோ. ம். எப்படி பாஸ் பண்ணீங்க? டவுட் மேற்கொண்டு கேட்குறேன் பாஸ் ப்ரோ. பண்ணிருக்கீங்க. அதான் ப்ரோ, ஒண்ணு வந்து ஃபோல்டர் செஷனுக்கு வச்சுருக்கேன் ப்ரோ. ம். நீங்க சொல்ற யூஸ் மட்டும் பார்த்தேன். ம். நான் பண்ணது வந்து ம். நான் பண்ணது கிட்டத்தட்ட ஒரு 45-50 ட்ரேட் பண்ணேன் ப்ரோ. ம். நான் பாஸ் பண்ணது. நீங்க உங்க செஷன் ஃபோல்டர் செஷன் வச்சு பண்ணது மட்டும் ஒரு ஆறாவது ட்ரேட்ல வந்து அக்கௌண்ட் பாஸ் ப்ரோ. சந்தோஷம் bro. அதாவது 6 ட்ரேட்ல 8%, ம். 50 ட்ரேட்ல 8% ப்ரோ. ம். ஃபோல்டர் செஷன் ட்ரேட்ஸ் கம்மி பண்ணேன். ம். உங்க செஷன் வியூஸ் நம்ம இந்த கர்லேஷன் பேரோட மெர்ஜ் பண்றது, இந்த விஷயம்லாம் கொஞ்சம் நம்ம கைடன்ஸ் வச்சு பண்ணும்போது 6 ட்ரேட்ல 2 வாரம் ப்ரோ. உங்க ஃபோல்கர் செஷனுக்கு வந்து 2 வாரத்துல ஒரு அக்கௌண்ட் பாஸ். நான் ம். வச்சிருந்தது 1.5 மாசம் 50 ட்ரேட் பண்ணேன். சூப்பர். சரி. அடுத்து பே அவுட். சரிங்களா? நேத்து அந்த ஹீரோ ட்ரேடும் பார்த்தேன். கண்டிப்பா bro. ம். அடுத்து பே அவுட் தான் போடணும். ஆ, பாஸ் பண்ணலாம் அடுத்து பே அவுட் போட்டு காட்டணும். கண்டிப்பா ப்ரோ 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 பண்ணிடலாம். ம். ம். ப்ரோ அப்ப அவர் சொல்றபடி பார்த்தா 50 ட்ரேட்ல 8%, 6 ட்ரேட்ல 8%னா ம். அந்த 50 ட்ரேட்ல ஒரு குவான்டிட்டி கூட, ஆனா அந்த ட்ரேட்டோட குவாலிட்டி குறைவா இருக்கிறனால அந்த மாதிரி அவ்வளவுதான். எடுத்திருக்கலாமா? அவ்வளவுதான். அதேதான். நீங்க சொன்னதுதான். அதான் ப்ரோ, ஆஹ் செஷன் நம்ம இந்த ஃபோல்கர் செஷன் ஃபாலோ பண்ணது இல்லாம நமக்கு தோணும்ல, ஏதோ ஒரு டைம் ஃப்ரேம் உம் பிடிச்சி ஏதோ ஒரு கீ லெவல் பிடிச்சி நம்மளா கத்துக்கிறத வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இல்ல நம்ம போயிடும் நினைச்சு எடுப்போம்ல, அதெல்லாம் மிஸ்டேக்ஸ். ஆஹ் அதை ஓ குறைச்சிதான் 5 ட்ரேட்ல பாஸ் பண்ணேன். ஒரே அப்ப நிமிஷம். குவாலிட்டியான ட்ரேஸ் எடுத்தா 6 ட்ரேட்லயே பாஸ் பண்ண முடியும். 4 ட்ரேட் 6 குவான்டிட்டியை தேவையில்ல ப்ரோ, கொஞ்சம் 2 கூட பாஸ் பண்ணலாம். ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே GRVK ஒரே நிமிஷம். GRVK டேவோட எக்ஸ்டன் கலெக்டடா ப்ரோ. டேவோட எஃப்இ தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். 1 ஹவர்ல செல்லோ 4 ஹவர்ல செல்லோ பாக்குறீங்கன்னா அது கவுண்ட். சரிங்களா? டக்குனு முடிச்சிடலாம். சேம் டிட்டோ என்னது? இதுவும் எக்ஸ்டர்னல் எடுக்கல. அப்ப ஆப்போசிட்ல டைவர்ஜென்ஸ் ஃபார்ம் ஆயிருந்தா காரணமா அப்ப ஸ்லோ டவுனா உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த ரேஞ்ச் அப்ரோச் ஆகும்போது பை பார்க்கலாம். இவன் வேகமா வரான்னா விட்டுருங்க. ஆடி யோசிச்சு விட்டுருங்க. புரியுதுங்களா? இப்ப சொல்லுங்க. ப்ரோ யூரோ ஜேபிஒய் ஹீரோ ஜேபிஒய் 4 ஹவர்ல ஒரு கீழே சூப்பரா மீட்டிங் இருக்கும் bro. அடுத்து ரெடியா என்ன கீழே டேக் கேண்டில் 4 ஹவர் டேல இன்சைட் பாரா இருக்கும் ப்ரோ. எடுத்துங்க. அந்த இன்சைட் பாரா தூக்கிட்டு அந்த டேவோட இம்பேலன்ஸ் ஆர்டர் பிளாக தொட்டானா மேல இருக்கிற ஐஸ் எல்லாம் டார்கெட் வைக்கும். இது எடுத்துங்க. நல்ல ட்ரேடர். சரிங்களா? டக்குனு மேல வாங்க. நீங்க வாங்க. சொல்லுங்க ப்ரோ. ஃப்ரெஷ்ஷா போடுறாரு மனுஷன். என்ன பண்ணி ப்ரோ பாஸ் பண்ணி என்ன பண்ணலாம் பாஸ் பண்ணலாம். இப்போ நீங்க தான் நேற்று ஃப்ரெஷ்ஷா பாஸ் ஆயிருக்கீங்க. என்ன பண்ணலாம் பாஸ் பண்ணலாங்கிற ஐடியாவை நீங்க தான் கொடுக்குறீங்க. சொல்லுங்க ப்ரோ. நான் அதேதான் ப்ரோ, ஃபோர்காஸ்ட் செஷன்ல என்ன இது என்ட்ரிஸ்லாம் மார்க் பண்ணி கொடுக்குறீங்களோ அதே தான் ப்ரோ எடுக்கிறேன். நீட்டா ப்ரோட்டட் என்ட்ரிஸ் மட்டும் தான் ப்ரோ எடுக்கிறேன். அதுக்கு ரிஸ்க் எவ்வளோ கரெக்டா வச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரோ போட்டு பாஸ் பண்ணேன். நீட்டா பேஷண்டா ப்ரோட்டட் என்ட்ரிஸ் மட்டும் போட்டாலே இருக்கிறத பிளஸ்ல எடுத்து வந்து அப்புறம் பண்ணி கிட்டத்தட்ட 7, 4, 11 ட்ரேட்ல ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ரெண்டும் கிளியர் இல்லைங்களா? ஆமாம் ப்ரோ. எப்படி ப்ரோ இருக்கு ஒரு ஃபீலிங்? நல்லா தான் ப்ரோ இருக்கு. நல்லாவா இருக்கு. அடுத்து பே அவுட் அது வந்துடணும். சரிங்களா? போட்டுடலாம். பிரவீன் ப்ரோ நீங்க வாங்க. சொல்லுங்க ப்ரோ. அப்புறம் எப்படி இருக்கு பாஸ் பண்ண தருவாய்? அருமையாக இருந்துச்சு ப்ரோ. பரவாயில்லையா? என்ன சொல்றது?
பரவாயில்ல எப்படி ப்ரோ. பாஸ் பண்ணீங்க? என்ன அதேதான் பண்ணா ப்ரோ. பாஸ் பண்ணலாம்? ஏன் பாஸ் பண்ணாம பேச சொல்றேன்னா, என்ன பண்ணி பாஸ் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. எல்லாரும் பாஸ் பண்ணிக்கிறோம்ல. நாங்களும் பாஸ் பண்ணிக்கிறோம்ல. ஆமா ப்ரோ. ம். அதான் ப்ரோ, குவாலிட்டி ட்ரேட்ஸ் தான் ப்ரோ. முன்னாடி எல்லாம் நம்ம எவ்வளவுதான் நிறைய ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணாலுமே கூட வந்துட்டு சீக்கிரம் பாஸ் பண்ணலாம் நினைப்போம் ப்ரோ. இத்தனைக்கும் என்னன்னா கம்மி ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணியே ஒரு 5 ட்ரேட்ல வந்து நான் ஃபேஸ் ஒன் பாஸ் பண்ணிட்டேன். ஆனா அதுக்கு எனக்கு எடுத்துக்கு டைம் 2 வீக்ஸ் தான். நான் மல்டிபிள் ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணாலுமே அதுக்கு டைம் டியூரேஷன் தான் அதிகமாகுது. என்னதான் ட்ரேட்ஸ் மல்டிபிள் அட்டன் பண்ணாலும் பிரேக் ஈவன்ல தான் இருந்தேன் ரொம்ப நாளா. ஸோ அந்த குவாலிட்டி ட்ரேட்ஸ் மோஸ்ட்லி நான் வந்து இந்த லோயர் டைம் ஃப்ரேமே எடுக்கல ப்ரோ. நான் எடுத்த அந்த 5 ட்ரேடுமே 1 hour ட்ரேடு. சூப்பர் ப்ரோ. சந்தோஷம். உங்களுக்கு எது செட் அந்த ஆகுதோ மாதிரி அதுக்கு அட்டெண்ட் புடிச்சுக்கிறீங்க. ஆமா ப்ரோ. நம்ம அவசரப்படக்கூடாது. பொறுமை தான் முக்கியம். பொறுமையா உட்காந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு பொறுமை இருக்கணும். அவ்வளவுதான். வெயிட் பண்ணி எடுத்தோம்னாலே சீக்கிரமா. என்ன ப்ரோ? பரணிதர் உங்க தோழர் பரணிதர் இருக்கா? இருப்பாரு மனுஷன். கடைசி என்ன சொல்ல வரீங்க? பொறுமையா இருந்தா பாஸ் பண்ணலான்றீங்களா? ஆமா ப்ரோ, பொறுமையா இருந்தா சீக்கிரமா பாஸ் பண்ணலாம் ப்ரோ. கேட்டுக்கணும். எல்லாத்துக்கும் சொல்றது அதுதான். 80 பேர் 86 பேருக்கும் அதே தான். என்ன ரீசன்னா பொறுமை, நல்ல ட்ரேட மட்டும் அட்டன் பண்றது. சரிங்களா? அதை மட்டும் கிளாரிஃபை பண்ணி ஜோதி சங்கர் குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி ப்ரோ. இவருக்கு வந்து லைவ் கொடுத்து சரிங்களா? நான் ஒரு $800 டெபாசிட் ப்ராஃபிட் பண்ணது 1500, கிட்டத்தட்ட 90% 80% கிட்ட. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு? என்ன பண்ணலாம்? நான் ஒரு 3 years பேக் வந்து இந்தியன் மார்க்கெட்ல ஸ்டார்ட் பண்ண ப்ரோ. உங்க ப்ராப்பரான மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்ட்ராட்டஜி எதுவுமே இல்லாம ஒரு 3 lakh கேம்பிள் பண்ணி மட்டும் லாஸ் பண்ணிட்டேன் ப்ரோ. அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் எடுத்து ஸ்பாட் அகாடமிக்குள்ள வந்தேன் ப்ரோ. இப்போ கடைசி ஒரு 6 months மட்டும் சொல்லுங்க, எப்படி இருக்கு? அதான் ப்ரோ, கடைசி 6 months இப்ப ஸ்பாட் அகாடமிக்குள்ள வந்தேன் ப்ரோ. அங்க வந்ததுக்கு அப்புறம் நான் இனிஷியலா ஒரு 4 அக்கௌண்ட் ப்ளோ பண்ணிருக்கேன். அந்த 4 அக்கௌண்ட்ல என்ன ப்ளோ பண்ணனா, மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் இருந்தோம். நான் வந்து டெய்லி ட்ரேட் எடுக்கணுங்கிற கிரீட்ல ஓவர் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சேன் ப்ரோ. லோ ப்ராபபிலிட்டி செட்டப், ஸ்கேல்ப், ஒரு ப்ராப்பரான செட்டப் இல்லாம எல்லா ட்ரேடும் அட்டன் பண்ண ஆரம்பிச்சேன். ஓவர் ட்ரேட் பண்ண, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்ல, எமோஷன்ஸ் கண்ட்ரோல் இல்ல, இது எல்லாமே இல்ல ப்ரோ. எதுவுமே இல்லாம 4 அக்கௌண்ட் 5 அக்கௌண்ட் ப்ளோ பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு கமிட்மெண்ட் உள்ள போய் அந்த கமிட்மெண்ட் எப்படியாச்சும் முடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஷருக்குள்ள வந்தேன். அந்த ப்ரெஷர்னால ட்ரேடிங் கரியரை கொஞ்சம் சீரியஸா எடுக்க ஆரம்பிச்சு உங்ககிட்ட ஒரு டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் அட்டன் பண்ணேன். அப்புறம் நீங்க அப்லோட் பண்ற டவுட் கிளாரிஃபிகேஷன் வீடியோஸ் எல்லாமே பார்த்து 4K செஷனை கோ த்ரூ பண்ணி கிளீனா இருக்க A+ எடுத்து அந்த மிஸ்டேக்ஸ், நான் பழைய 4 அக்கௌண்ட் ப்ளோ பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் இதுல கொண்டு வராம கிளீனா நம்ம ரூல் போட்டு அந்த மீட்டானா எடுக்கிறோம். அவ்வளவுதான் பொறுமை. அவ்வளவுதான் ப்ரோ அதுக்கான ரிசல்ட். சொன்னா நம்ம மட்டும் 80 to 90% எனக்கு வின்னிங் ரேஷியோ கிடைச்சது ப்ரோ. கிளீனா A+ செட்டப் மட்டும் வச்சு ஓகே செஷன் வச்சு அப்புறம் இனிமே என்ன நம்பிடுவோம். இது எதுக்கு நம்புறோம்? எதுக்கு சொல்றோம்னா, பெருமைக்கு கிடையாது, உங்களோட பண்ண முடியுங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அவ்வளவுதான். சரிங்களா? விதைய விதைச்சு விட்டாச்சு. அதை நீங்க தான் மரமாய்க்கணும், செடியாக்கணும். பண்ண முடியுது. அவங்க என்ன பண்ணி பாஸ் பண்ணாங்கிறது தெரிஞ்சுக்கணும். எந்த ட்ரேட் எடுக்கணுமோ அதை எடுத்தாங்க, எப்படி ரிஸ்க் வைக்கணுமோ அதை வச்சாங்க, எப்படி கொண்டு போகணுமோ அப்படி கொண்டு போனாங்க. ஃபர்ஸ்ட் பொறுமையா இருந்தாங்க. அந்த பொறுமையை கடைபிடிச்சுக்கணும், ஈஸியா பாஸ் பண்ணலாம். சரிங்களா? பாஸ் பண்றது வெறும் பெரிய கம்ப சுத்தம்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு டைம் பாஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க பாஸ் பண்ற சர்டிஃபிகேட்டோட நம்பர்ஸ் உங்களுக்கே தெரியாது. சரிங்களா? வாட்டி பாஸ் பண்ணும்போது புது கல்யாணம் ஆன மாதிரி தான் இருக்கும். அப்புறம் குப்பை மாதிரி இப்ப சர்டிஃபிகேட் இருக்கும். அதுக்கு மதிப்பு இல்லாம போயிடும். ஆனா நீங்க அதை பொறுமையா எடுத்து பண்ணணும். பொறுமையா எடுத்து பண்ணணும். அதுக்கான மரியாதையை நீங்க விட்டுறாதீங்க. நீங்க ஒரு தொழில் இறங்கி பண்றீங்க, ஒரு பிசினஸ் தான் என் கரியர்னு வந்துட்டீங்கன்னா, அந்த கரியரை கொஞ்சம் சீரியஸ்னஸோட எடுத்து பண்ணணும். புரியுதுங்களா? விளையாட்டுத்தனமா இல்லாம சீரியஸ்னஸும் இருக்கணும். கெரியருக்கும் பிசினஸும் கொடுக்குற மரியாதை வந்து ட்ரேடிங்க்கு கொடுக்க மாட்டோம். விளையாட்டுத்தனமா இருக்கணும். சார்ட் மார்க் பண்ணி லைனை போட்டுட்டு விளையாட்டுத்தனமா இல்ல, மணி ஈஸியா பாக்குறதுனால நம்ம கொஞ்சம் சீரியஸ் மிஸ் ஆகும். அதனாலதான் நம்ம பிரச்சனை. ரொம்ப பிரஷரும் வைக்காம, ஆனா அதுக்கான மரியாதையை கொடுத்தோம்னா ப்ரோ, அந்த பிசினஸ் கரியருக்கான மரியாதையை கொடுத்தோம்னா ஜாலியா பண்ணுங்க. கொஞ்சம் சீரியஸ்னஸோட பண்ணுங்க. சரிங்களா? நீங்க சப்போர்ட் பண்ணுனீங்கன்னா அதுலயே நான் கொடுக்குறேன். சரிங்களா? எனக்கு கால் பண்ணுங்க. என்ன ஐடின்னு வச்சுங்க.
நீங்க நல்லா சப்போர்ட் பண்ணி இந்த 5 பேரோ 10 பேர் சர்டிஃபிகேட்டா மாத்துனீங்கன்னா, நான் ஃபோர்காஸ்ட்டா அடுத்த லெவலுக்கு எடுத்துன்னு போறேன். நீங்க தான் அத சப்போர்ட் பண்ணணும். நான் பண்ண முடியாது. நான் போய் ரூபன்டான்ட்ட பேசணும்னா, நான் ஒரு இதோட பேசினா தானே. இத்தன பேர் பண்ணியிருக்கிறோம். இப்ப இன்னும் கொஞ்சம் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணா நல்லா பண்ணுவாங்கன்னு நான் பேசினா தானே. எனக்கு நீங்க அந்த சப்போர்ட்ட குடுங்க. நான் என்ன சப்போர்ட்னாலும் உங்களுக்கு பண்றேன். ஆனா நீங்க எனக்கு அதுக்கு ரிசல்ட்ட குடுங்க. சரிங்களா? கட்டாயம். நம்ம நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். உள்ள